வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஷியோமில இருந்து அவங்களுடைய புதிய சீரீஸ் ஆஃப் டிவிஸ்ல வந்து 5X அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 சைஸ்ல அவைலபிளா இருக்கு. 43 இன்ச் நம்மகிட்ட இருக்கிற 43 இன்ச் மாடல், அது தவிர 50 இன்ச் மற்றும் 55 இன்ச் டிவியில் எல்லாமே 4K டிவி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புதிய சீரீஸில் நிறைய புதிய அம்சங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். குயிக்காக அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விவிட் பிக்சர் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிக்சர் இன்ஜின் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. DolbyVision, HDR, ரியாலிட்டி ஃப்ளோ அப்படிங்கிற MEMC டெக்னாலஜி, அதுக்கப்புறமா இந்த டிவியில் வந்து 30 வாட்க்கான ஸ்பீக்கர் இருக்கு. 50 இன்ச் மற்றும் 55 இன்ச் டிவியில் உங்களுக்கு 40 வாட் ஸ்பீக்கர் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபார் ஃபீல்டு மைக் இருக்கு. அதாவது கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலில் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணணும் தேவையில்லை, டேரக்டாக டிவிட்ட நீங்கள் பேசலாம். அது தவிர இந்த டிவி பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு டிவி, ஆனால் இதில் வந்து PatchWall UIக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா அம்சங்களையும் உங்களுக்கு விரிவாக நம்ம டெமோ பண்ணி இந்த டிவி எப்படி இருக்கு, வாங்கலாமா வேணாமான்னு நம்ம ஃபுல்லாக விமர்சனமும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆல்ரைட், இந்த ஷியோமியோடைய 5X டிவி பாக்ஸுக்குள்ள இந்த டிவி தவிர இந்த டிவியை டெஸ்க் மவுண்டிங் பண்ணுறதுக்காக 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஸ்டாண்ட் நல்லா ஸ்டடியாக இருக்குது. அது தவிர ஒரு சின்ன ஒரு பாக்கெட்டுக்குள்ள ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டெஸ்க் ஸ்டாண்டை பொறுத்ததுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இப்போ அந்த டிவியை நம்ம குயிக்காக செட்டப் பண்ணி நான் வால் மவுண்டிங் பண்ண போறேன். வால் மவுண்டிங் பண்றதுக்கான பிராக்கெட் அவங்க டிவி பாக்ஸுக்குள்ள கொடுக்கல, அது நீங்க தனியா நீங்க வாங்கிக்கணும். இந்த டிவியை வந்து நீங்க வாங்கின உடனே உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வர டயத்தில் உங்களுக்கு வால் மவுண்டிங் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்து அதுக்கான பிராக்கெட் அவங்க கொடுப்பாங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி பிராக்கெட் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜ் நீங்க பே பண்ண தேவை கிடையாது. டிவியோட பின்புறத்தில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒரு RJ45 நெட்வொர்க் போர்ட் இருக்கு, ஒரு ஆப்டிகல் போர்ட், அப்புறம் AV இன்புட், ஆண்டனாக்கான ஒரு போர்ட், சைட்ஸ் மவுண்ட்ல பார்த்தீங்கன்னா USB 2.0 போர்ட் இருக்கு, ஒரு HDMI, இன்னொரு செகண்ட் HDMI போர்ட். இந்த HDMI வந்து HDMI eARC சப்போர்ட் பண்ணுது. மூணாவது இன்னொரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக்கான ஒரு போர்ட், அப்புறம் இன்னொரு USB 2.0க்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங்கோட பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. டிவியினுடைய சைடு ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல மெட்டல் ஃப்ரேம்ஸ் கொண்ட டிவியை ஷியோமி முதல்ல லான்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பின்புறத்தில் வேசா மவுண்ட்டுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட்ல தான் நம்ம வால் மவுண்டிங் பண்ண போறோம். ஆல்ரைட், ஸோ இந்த டிவியை நம்ம ஒரு வழியாக செட்டப் பண்ணியாச்சு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் நம்மளுடைய ஆண்ட்ராய்டோடைய டிஃபால்ட் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகுது. ஸோ இந்த டிவி MI டிவி அப்படிங்கிறனால இதில் வந்து PatchWall இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ PatchWall பற்றி நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிவியினுடைய சாஃப்ட்வேர் இது என்ன ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அபவுட்ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10ல ரன் ஆகிட்டு இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் உங்களுக்கு 16 GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் இருக்கு. பட் ஷியோமி டிவி அப்படிங்கிறப்போ நிறைய பேர் இந்த டிவியை விரும்பி வாங்குறதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா PatchWall. ஸோ ரெகுலராக ஒரு ஆண்ட்ராய்டு டிவியில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஹோம் ஸ்க்ரீன் கிடைக்கும். இந்த ஆண்ட்ராய்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கும் PatchWallக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட், ஆன்லைன் கண்டென்ட் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு நீங்க பார்க்கணும். அதாவது உங்களுக்கு என்ன கண்டென்ட் பார்க்கணும்னு தெரிஞ்சிருந்தால், ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் ஆண்ட்ராய்டு ஹோம் ஸ்க்ரீன்லேயே அதை பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அஃபிஷியல் பிளே ஸ்டோருக்கான ஆக்சஸ் இருக்கிறதுனால பிளே ஸ்டோர்ல போய் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா கண்டென்ட் டிஸ்கவரிக்கு ஹெல்ப் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த PatchWallனுடைய UI. கண்டென்ட் டிஸ்கவரி அப்படிங்கிறது புதுசாக ஏதாச்சும் கண்டென்ட் லான்ச் ஆயிருக்கா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த PatchWall கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஷியோமியோட UI அப்படிங்கிறப்போ முதல்ல உங்க மைண்டில் வருது எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஆட்ஸ் வருமா அப்படிங்கிறது. கண்டிப்பாக இதில் வந்து ஷியோமி தரப்புலேருந்து எந்த ஆட்ஸும் கிடையாது. பட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ஆட் வந்தால் கண்டிப்பாக அந்த ஆடை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இந்த டிவியில் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கீழே இந்த ஒரு வரிசையில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் கண்டென்ட் தான் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இன்புட்ஸில் போயிட்டு எக்ஸ்டர்னல் CD பிளேயரோ இல்லை உங்களுடைய கேபிள் டிவி கனெக்ஷனோ எது வேணா நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க தாராளமா நீங்க பார்த்துக்கலாம். ரெகுலர் ஆண்டனா கேபிள் டிவி கூட இதில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ புதிய ஒரு அடிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா IMDbக்கான இன்டெகிரேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு படத்தை நீங்க லிஸ்டிங் பண்ணாலும் அதோடைய IMDb ஸ்கோரும் நீங்க இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த படத்தோடைய இந்த அலிட்டா அப்படிங்கிற இந்த படத்தினுடைய IMDb ஸ்கோர்
7.3 அப்படிங்கிறத நீங்கள் மேலே பார்க்கலாம். இது ஒரு புதிய அடிஷன். இது தவிர இந்தியாவில் டாப் 100 IMDb ரேட்டட் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் தனித்தனி நீங்கள் காசு போட்டு வாங்கணும். எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் ஃப்ரீயாக இந்த டிவியோட வராது. ஆனால் ஒரு 75 ஃப்ரீ லைவ் சேனல்ஸ் அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் காசு கொடுக்காமையே நீங்கள் ஒரு ஃப்ரீ லைவ் சேனல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். சன் குழுமத்தில் இருந்து வரக்கூடிய ஃப்ரீ சேனல் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சில ஃப்ரீ மூவிஸ் அண்ட் ஷோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹிந்தி தான் அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரொஃபைல் தவிர நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கண்டென்ட் எல்லாமே இதில் உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்தியாவில் இப்போ டாப் ட்ரெண்டிங் மூவிஸ் பார்க்கலாம், லைவ் நியூஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், ஸ்போர்ட்ஸ் சேனல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா சோனி லைவ் இல்லாட்டி டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா டால்பி விஷன் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது. அப்புறம் HDR 10 4K இந்த மாதிரி செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து டைரெக்டாக டெக்னாலஜி மூலமாக ஃபில்ம் பண்ணப்பட்ட டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் டேரெக்டாக நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ புதுசாக நம்ம டிவி வாங்கியிருக்கோம். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, HDR 10+ சப்போர்ட் இருக்குது, 4K டிவி அப்படிங்கிறப்போ அந்த கண்டென்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அதனால நீங்கள் டேரக்ட் நீங்கள் 4K அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ இந்த 4K கண்டென்ட் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் குவிக்காக நீங்கள் பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் உங்ககிட்ட ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மூவிஸ் பை ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், அப்புறம் ஜானர், ஸோ இந்த மாதிரி பல விதமான கண்டென்ட்டை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு இந்த PatchWall UI கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த PatchWall UI பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஆன்லைன் கண்டென்ட் இருக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிவி நீங்கள் ஆன்லைன் கண்டென்ட் பார்க்கறதுக்காக மட்டும்தான் வாங்கணும் அவசியம் கிடையாது. ரெகுலர் கேபிள் டிவி, சேட்டலைட் டிவி எது வேணால் நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த டிவி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 4K டிவி அப்படிங்கிறதுனால ஒரு சில 4K கண்டென்ட் நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கண்டென்ட்னுடைய குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர்ஸுடைய ரிச்னஸ் ப்ளஸ் அந்த பிளாக் லெவல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. டிவியினுடைய பிரைட்னஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான ரூமில் உட்காந்து நம்ம பார்க்கறது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிவியில் அவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது விவிட் பிக்சர் இன்ஜின் 2 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த பிக்சர் இன்ஜின் வந்து கலர், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் தவிர ஆம்பியன்ட் லைட்டையும் சென்ஸ் பண்ணி அதுக்கேற்றாப்புல இந்த டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் மற்றும் கலர்ஸ் பிக்சருடைய ஓவரால் ப்ரொஃபைலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது. ஸோ இது மாதிரி ஒரு இருட்டான இடத்துல உட்காந்து நம்ம டிவி பார்த்தால் கூட கண்ணுக்கு வெறிக்காம டக்குன்னு பிரைட்னஸ் வந்து ஓரளவுக்கு குறைச்சு இந்த பிக்சர் ப்ரொஃபைல் வந்து மாறினதை நீங்க பார்க்கலாம். ஸோ 4K கண்டென்ட் ப்ளே ஆகுது, 1080p கண்டென்ட் ஏதாவது ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 1080p கண்டென்ட் ப்ளே ஆகலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ஸ்கேலிங் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு 240p கண்டென்ட் நம்ம ப்ளே பண்ணோம்னா அப்ஸ்கேலிங் இதில் ஒர்க் ஆகலை. 480pக்கும் அப்ஸ்கேலிங் ஒர்க் ஆகலை. 720pக்கு ஓரளவுக்கு அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு 4K மாதிரி காமிக்குது. இந்த டெஸ்ட்டை நம்ம ரன் பண்ணி பார்க்குறப்போ இந்த கலர் பிளைண்ட் அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டிவி அருமையான டிவின்னு அர்த்தம். ஸோ எனக்கு தெரியுது, உங்களுக்கு கேமராவில் தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த டிவியில் வந்து 30 வாட்டுக்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. Play Rowdy Baby on YouTube. Playing Rowdy Baby on YouTube. ஸோ ஆடியோனுடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. 30 வாட் ஸ்பீக்கராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிவியிலிருந்து வரக்கூடிய ஆடியோ விட இது பெட்டராக இருக்கு. ஃபுல் வால்யூமில் வச்சா கூட டிஸ்டார்ஷன் இல்லாமல் க்ளீனான ஆடியோ உங்களுக்கு தெரியுது. பேஸ் நல்லா இருக்கு, வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு. அதே நேரத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய செப்பரேஷனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த டிவியில் அடிஷ்னலாக அவங்க கொடுத்துருக்கிற விஷயம் நீங்கள் இப்போ நோட் பண்ணியிருப்பீங்க. நான் ஆக்சஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணேன். ஓகே கூகுள் அப்படின்னு நான் சொன்ன உடனே இந்த இடத்துல லைட் எரியுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் ஃபீல்டு மைக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் லைட் எரியுது. அதாவது ஃபார் ஃபீல்ட் மைக் மியூட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ப்ரைவசிக்காக நீங்கள் மியூட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய கூகுளுக்கான எல்லா கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ரிமோட் கண்ட்ரோலே ஆப்வியஸ்லி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். பட் ரிமோட் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணாமலே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டிவி கிட்டே நீங்கள் பேசலாம். ஸோ டால்பி விஷன் எனேபிள்டு 4K கண்டென்ட் நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக இந்த டிவியில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டிவியோட வரக்கூடிய ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பட்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கு. இது வந்து MI பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா PatchWall UIக்கு போகும். ஸோ PatchWall UI வேணா ஆண்ட்ராய்ட் UI வேணும் அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஹோம் ஸ்க்ரீன் பட்டன் நமக்குங்கன்னா ஆண்ட்ராய்ட் UIக்கு போயிடும். இது பேக் பட்டன். மேலே நேவிகேஷன் டயல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கூகுள் அசிஸ்டன்ட்கான பட்டன் இருக்கு.
பவர் பட்டன், நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் பிரைம் வீடியோக்கான பட்டன், வால்யூம் அப் டவுன் தான் இருக்கு. மியூட் இல்லைன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வால்யூம் டவுனை டபுள் டேப் பண்ணீங்கன்னா மியூட் ஆயிருது. எம்ஐ பட்டனை நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா பிக்சர் செட்டிங்ஸ், சவுண்ட் செட்டிங்ஸ், இன்புட், அப்புறம் டிவி லாக், அப்புறம் மற்ற எல்லா செட்டிங்ஸான குவிக் ஆக்சஸ்க்கான ஆப்ஷனும் இதுல கிடைக்குது உங்களுக்கு. ஸோ ஓவராலா இந்த பிரைஸுக்கு என்ன பிரைஸ் இந்த டிவி பார்த்தீங்கன்னா 43 இன்ச் டிவி மாடலுடைய விலை 31,999 ரூபா. 50 இன்ச் டிவி மாடலுடைய விலை 41,999 ரூபா. இதுல டாப் சைஸ் பாத்தீங்கன்னா 55 இன்ச் வச்சிருக்காங்க. அதோடைய விலை 47,999 ரூபா. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி வச்சு பாக்குறப்போ எல்லா ப்ராடக்ட்டினுடைய விலையுமே பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு தான் செய்யுது. அதே மாதிரி இந்த எம்ஐ டிவியினுடைய விலையுமே பாத்தீங்கன்னா போன ஜெனரேஷன் விட ஒரு 1000-2000 கூட்ட தான் செஞ்சிருக்காங்க. பட் அவங்க விலையை ஏத்துனதுக்கு பதிலா இதுல நிறைய அம்சங்களும் அவங்க கூட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. டிவியினுடைய ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தின்னா இருக்கு. நிறைய சாஃப்ட்வேர் அடிஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது IMDb-யோட ஒர்க் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர் அடிஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார் ஃபீல்ட் மைக்குக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அவங்களால இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஒரு 4K டிவி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு என்ன சைஸ் ஒர்க் ஆகுமோ, உங்களுக்கு எந்த சைஸ் செட் ஆகுமோ அந்த மாடல் இந்த Xiaomi டிவில தாராளமா நீங்க சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த டிவில வாங்குறதுக்கான லிங்க், இந்த டிவியோட மேலும் விவரங்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம்.